தேவ நிமித்தமாய் தீமையை சந்திக்கிறவன் வாழ்க்கையில அந்த தீமை நன்மையாய் மாறும். இப்ப ஆண்டவருக்காக சகிக்க வேண்டிய தீமைன்னு சொல்லிட்டீங்களே, இதுக்கு எனக்கு என்னதான் பிரயோஜனம், பரலோகத்தில் தான் எனக்கு இதுக்கு பலனான்னு கேட்டீங்களா? பரலோகத்துல பலன் நிச்சயமாய் உண்டு. ஆனால் அந்த பூமியை குறித்து பேசும் பொழுது தேவ நிமித்தமாய் தீமையை சந்திக்கிறவருடைய வாழ்க்கையில அந்த தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்குள்ள வரணும். ஏன்னா ஆண்டவருக்காய் ஓடுறோமே. பேதுரு இந்த கார்த்திகை அவங்களுக்காய் எல்லாத்தையும் விட்டுனே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனாய் கேட்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்? அவனுக்கு நித்திய ஜீவனை மட்டும் உனக்கு தருவேன் அப்படி சொல்லல. நீ அவர் நிமித்தமாய் விட்டது எல்லாத்தையும் நூறத்தனியா என்ன பண்ணுவ? நீ இம்மையிலும் நித்திய ஜீவனை மறுமையிலும் பெற்றுக்கொள்வ. ஹல்லேலூயா. நமக்கு இந்த நம்பிக்கை வரணும். என்ன நம்பிக்கை? ஆண்டவருக்காய் நான் சகிக்கிறேனே, ஆண்டவருக்காய் நான் பாடு அனுபவிக்கிறேனே. தீமை ஆண்டவருக்காய் சகிக்கிற தீமையை குறித்து சொல்றேன். நம்ம போய் சிக்கி கொண்டு அனுபவிக்கிற தீமைகள் அல்ல. ஆண்டவருக்காய் சகிக்கிற தீமைகளை ஆண்டவர் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 50:20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு தினங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மை. ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை அவன் கடைசியில சாட்சியை அவன் சொல்றான். என்ன? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஏன் தீமை செய்ய நினைச்சாங்க? யோசேப்பின் மேல உண்டானதான பொறாமையில தகப்பனுக்கு பிரியமானவனாய் காணப்பட்டான். அடுத்தது ஆண்டவர் அவனோடு கூட என்ன பண்ணாரு? அவருடைய வாழ்க்கையை குறித்து பேசி இருந்தார். அதை குறித்து என்ன பண்ணான்? அவன் பேசும்பொழுது இன்னும் பயங்கர பொறாமை அவர்களுக்கு வந்துச்சு. அப்படிதானே? அப்ப இது ஆண்டவரின் நிமித்தமாய், ஆண்டவர் அவனுக்கு வைத்த பாதையில அவன் ஓடுவது நிமித்தமாய் உண்டானதான தீமைகள். அப்ப அவர்கள் தீமையாக அதை நினைத்தார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லி, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது இது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படி அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு என்று சொல்லி, ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடக்கணும் என்று சொல்லி தீமை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும், அது தீமை என்று சொல்லி உலகம் பார்த்தாலும், நீங்களே அதை தீமை என்று சொல்லி அனுபவித்து கொண்டிருந்தாலும் கூட ஒரு நாள் நீங்க இயேசுவை போல சாட்சி சொல்ல முடியும். என்ன சாட்சி சொல்ல முடியும்? இதெல்லாம் தீமை எனக்கு வந்துச்சு, ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாரு? எப்ப நன்மையை மாற்றுவாரு? ஆண்டவர் நிமித்தமாய். ஹல்லேலூயா. அவர் மேல வைத்த விசுவாசத்தை நிமித்தமாய், அவரை நேசித்தது நிமித்தமாய், அவர் வைத்த பாதையிலே ஓடுகிறது நிமித்தமாய், அவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தின் வெளிப்பாடு நிமித்தமாய் உங்களுக்கு பாடுகள் வருகிறது என்று சொன்னால் ஒரு நாள் என்ன பண்ணுவார்? நிச்சயமாய் ஆண்டவர் அதை உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவார். இப்படிப்பட்ட சாட்சியை உங்களால் சொல்ல முடியும்.